ஹாய் நண்பா நண்பேஸ். பெட்ரோல் டீசல் விற்பனையில் மத்திய அரசு இப்போ ஒரு புதிய கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. இது கேட்ட உடனே ஐயோ இனிமேல் நம்ம பெட்ரோல் கிடைக்காதா அப்படின்னு பயப்பட வேணாம். இது சாதாரண மக்களுக்கான கட்டுப்பாடு கிடையாது. அப்புறம் யாருக்கு இந்த கட்டுப்பாடு, திடீர்னு பெட்ரோல் பேங்க்ல ரூல்ஸ் மாற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு, வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும், இப்போ நடந்துட்டு இருக்க ஈரான் போர் காரணமாக உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகிருச்சு. இதனால இந்தியாவிலையும் பெட்ரோல் டீசல் விலை பார்த்தீங்கன்னா உயர்ந்துட்டே இருக்கு. போர் இன்னும் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வராதனால இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனையும் இன்னும் முழுசாக தீரல. இப்போதைக்கு நம்ம நாட்டில் பெட்ரோல் டீசல் கட்டுப்பாடு எதுவுமே இல்லைனாலும் ஃப்யூச்சரில் எந்த கட்டுப்பாடும் விடக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பார்த்தீங்கன்னா அதிரடியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா விலை வித்தியாசம்தான். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, டெல்லியில் ஒரு சாதாரண பெட்ரோல் பேங்க்கில் 1 லிட்டர் டீசல் விலை பார்த்தீங்கன்னா 95 ரூபாய் 20 காசுக்கு விற்கிறாங்க. ஆனால் பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு நேரடியாக சப்ளை ஆகிற மொத்த டீசலோட விலை பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 134 ரூபாய் 50 காசு. கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 39 ரூபாய் வித்தியாசம் வருது. ஸோ இந்த விலை வித்தியாசத்தினால தொழிற்சாலைகள், டெலிகாம் டவர் கம்பெனிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் தேவையில்லாமல் அதிகமாக காசு கொடுத்து பல்காக வாங்கணும், அதனால சாதாரண பெட்ரோல் பங்குக்கு லாரி லாரியாகவும் கேனாகவும் டீசல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பெரிய கம்பெனிகளை பல்காக வாங்கிட்டு போனால் நாட்டின் பல பகுதியில் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களுக்கு பெட்ரோல் டீசல் கிடைக்காம காலியாகிடுது. இதை தடுப்பதற்காக தான் மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது பெரிய தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் மாதிரி மொத்தமாக எரிபொருள் வாங்குறவங்க, பல்க் யூசர்ஸ் இனிமேல் சாதாரண ரீட்டைல் பெட்ரோல் பேங்க்கில் பெட்ரோல் டீசல் வாங்கக்கூடாதுன்ட்டு தற்காலிகமாக பார்த்தீங்கன்னா தடை போட்டிருக்காங்க. இந்த உத்தரவு கடந்த ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து உடனடியாக அமலுக்கு வந்திருக்கு. இது முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா 90 நாட்களுக்கு, அதாவது அடுத்த 3 மாதத்துக்கு அமல் இருக்கும் சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டால் இன்னும் நீடிக்கப்படலாம் சொல்கிறாங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமாக சில விஷயங்கள் இருக்குது. வணிக நிறுவனங்கள் அவங்களுக்கு தேவையான எரிபொருளை அங்கீகரிக்கப்பட்ட மொத்த விற்பனை நிலையங்கள், ஆத்தரைஸ்டு பல்க் அவுட்லெட்ஸ் மூலமாக தான் வாங்கணும் சொல்லியிருக்காங்க. சாதாரண பெட்ரோல் பேங்க்கில் இனிமேல் ஒரு வாகனத்துக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 200 லிட்டர் டீசல் மட்டுமே வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் பங்க்கில் வாங்குகிற டீசலை வேற யாருக்கும் மறு விற்பனை பண்ணவே கூடாது சொல்கிறாங்க. பெட்ரோல் டீசல் பதுக்கி வைக்கிறவங்க, கள்ள சந்தையில் விற்பனை செய்கிறவங்க மேலே அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழே கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக உத்தரவு போட்டிருக்காங்க. கடைசியாக ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மத்திய அரசோட இந்த உத்தரவால் சாதாரண மக்களுக்கும் சரி, விவசாயத்துக்கும் சரி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. பெரிய கம்பெனிகளாக நம்ம பங்கு காலி பண்ணாமல் சாமானியர்களுக்கு பெட்ரோல் தடையின்றி கிடைக்கணுன்ட்டு தான் இந்த உத்தரவு போட்டிருக்காங்க. மத்திய அரசு கொண்டு வந்திருக்க இந்த புதிய கட்டுப்பாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதே விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.